ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்னும் சற்று நேரத்தில் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சி உண்டாகும். ஆமேன் செல்லமே. இத்தனை நாளாக எந்த நல்ல விஷயம் நடக்கணும்னு அவளோட எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அதை இப்போது நல்லபடியாக நடத்தி கொடுக்க வந்துட்டேன். சோர்வடைஞ்சு போயிருக்கிற உன் மனசுக்கு சுறுசுறுப்பையும் புத்துணர்ச்சியையும் உற்சாகத்தையும் கொடுப்பதற்கு இந்த வராகியம்மா வந்துவிட்டேன் என் செல்லமே. இனிமேல் நீ எதை நினைச்சும் கவலைப்படாத. இப்போது உன்னுடைய செயல்கள் சரியாகவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருப்பதாலேயே உன் வாழ்க்கையை உயர்த்தி தர வந்துள்ளேன். நேர்மைதான் உன்னுடைய வலிமை. நேர்மையாக உண்மையாக வாழக்கூடிய உன் வாழ்க்கையில இனி எந்த பொய்யும் எந்த தோல்வியும் உன்னை நெருங்க விடமாட்டேன். உன் சிந்தனைகளை விதையாக போட்டு உன் வார்த்தைகளை தண்ணீராக ஊற்று. அதாவது உன்னுடைய சிந்தனைகள் விதையாக இருந்து வார்த்தைகளை நல்லதாக பேசும்போது, சூரிய ஒளியான நல்ல செயல்களை நீ செய்யும்போது, இது மூணுமே சேர்ந்து உன் வாழ்க்கை தோட்டத்தை மலர வச்சிடும். சிந்தனையும் வார்த்தையும் செயல்களும் சரியாக இருக்கும்போது ஒரு மனிதனின் வாழ்க்கையே அற்புதமானதாக அழகானதாக மாறிவிடும் அல்லவா? எப்போதும் உன்னுடைய தோல்வியை தோல்வியாக நினைக்காதே. அந்த தோல்வியை உனக்கான பாடமாக நினச்சிக்கோ. தோல்விங்கிற அந்த பாடம் நிச்சயம் உன்னை புத்திசாலியாக மாற்றும். சில நேரங்களில் உன்னை சுற்றி இருக்கிறவங்க உன் குடும்பத்தில் உள்ளவங்களே கூட உன்னை புரிஞ்சுக்காம உன் மனசு கஷ்டப்படும்படி பேசுகிறாங்களே நினச்சி வருத்தப்படாத. இப்போது அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் கூடிய சீக்கிரம் அவங்க உன்னை புரிந்து கொள்ளும்படி உண்மையை வெட்ட வெளிச்சமாக நான் கொண்டு வருவேன். நீ செய்யும் நல்ல காரியங்கள் மூலமாக இந்த உலகத்தை நீ வெற்றி பெறுவாய் என் செல்லமே. உன் உள்ளத்தில் எப்போதும் கருணை ஓடையாக பாயட்டும். அந்த ஓடை ஒருபோதும் வத்தாது. உன் மனசில் எந்த அளவுக்கு நீ மகிழ்ச்சியோடு இருக்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கான நல்லதை நான் நடத்தி முடிப்பேன். உன் நெஞ்சத்தில் எப்போதும் உற்சாகத்தை வளர்த்துக்கொள். உற்சாகம் இல்லாத வாழ்க்கைங்கிறது இருளில் ஓடும் நதியை போல. ஆனால் உன் மனசு உற்சாகமாக இருந்ததுன்னா உன் வாழ்க்கை பாதையே ஒளி நிறைஞ்சதாக மாறிவிடுவேன் செல்லமே. இப்போது உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கிற துன்பங்கள் எதுவுமே நிலையற்றதாக உன்னை விட்டு விலகி போகும். இப்போது நீ படுற கஷ்டம் எல்லாமே வானத்தில் மேகங்கள் வந்து எப்படி இருட்டை உண்டாகுமோ அதே போலதான் மேகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போகிறது போல உன் வாழ்வில் இருக்கும் துன்பங்களும் தானாக உன்னை விட்டு விலகி நீ சந்தோஷமாக வாழ போற. அமைதிங்கிறது உன் உயிரின் இசையாக இருக்கும் என் செல்லமே. எந்த அளவுக்கு நீ அமைதியாக இருக்கிறாயோ அந்த அளவுக்கு உன்னுடைய குரல் இனிமையாகும். அமைதியாக இருக்கும்போது பேச்சும் கூட நல்ல வார்த்தைகளாக அற்புதமானதாக அழகான வலிமை உள்ள வார்த்தைகளாக மாறும். அதனால தான் எப்போதும் அமைதியாக இரு, பொறுமையாக பேசுன்னு சொல்கிறேன். உன் கனவுகளை நனவாக்கி நீ விருப்பப்பட்டதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்தி தருவதற்கு இந்த வராகி அம்மா வந்து விட்டேன் அல்லவா? எல்லாமே நல்லதாகவே உன் வாழ்க்கையில் நடக்கும். இந்த வராகி அம்மா ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். உன் சுவாசத்தில் என் அருளை கலந்து உன் இதய துடிப்பில் என் ஆசீர்வாதத்தை கலந்து நீ போகும் பாதையில் எல்லாம் இந்த வராகி அம்மாவே உனக்கு துணையாக வந்து ஆசீர்வதிப்பேன். உன் மனசில் மட்டும் நீ எப்போதும் நல்ல எண்ணங்களையும் நல்ல வார்த்தைகளையும் வச்சுக்கோ. உன் வாழ்க்கையவே இனிமையாக செழிப்பானதாக சந்தோஷமானதாக வெற்றிகரமானதாக இந்த வராகி அம்மா மாற்றி காட்டுறேன். என்னை நம்பி வாழும் உனக்கு இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்படி செஞ்சு காட்டுறேன். என் செல்ல பிள்ளையான உன் வாழ்க்கையில் இனி எப்போதும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் உண்டாகும். என் ஆசீர்வாதத்தோட உன் வாழ்க்கைங்கிற பெரும் யாத்திரையை நீ வாழ்ந்து முடிப்பாய் என் செல்லமே. உனக்கு வரும் சந்தோஷமும் சரி சோகமும் சரி எதுவுமே நிலையானதோ நிரந்தரமானதோ இல்லை. ரெண்டுமே தற்காலிகமானது என்பதை புரிந்துகொள். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கு பலனாகவும் அதற்கான பரிசாகவும் தான் உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை தரப்போகிறேன். உன் எண்ணங்கள் உயர்ந்தால் உன் செயல்களும் உயர்வடையும். உன்னுடைய செயல்கள் சரியானதாக உயர்வானதாக இருந்துச்சுன்னா உன் வாழ்க்கையும் கண்டிப்பாக உயர்ந்துவிடும் என் செல்லமே. நீ எப்போதும் உயர்ந்த சிந்தனைகளை உனக்குள்ள வச்சுக்கோ. துன்பம் வந்தால் தளராதே. துன்பம் என்பது ஒரு பயிற்சி போலதான். நீ துன்பத்தை சந்திக்கும் போது அது இன்னும் உன்னை வலிமையாக்கும். அதனால எல்லாத்தையும் எதிர்கொள்ள தயாராக்கும் அந்த துன்பத்தை நீ ஏற்றுக்கொள். எல்லா துன்பங்களையும் தாண்டி நீ ஜெயிப்பதற்கும் உனக்கு நல்லது நடப்பதற்கும் இந்த வராகி அம்மா உதவி செய்கிறேன்.
மனசில் நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உன்னை தோல்வி எதுவும் செய்ய முடியாது என் செல்லமே. நீ எப்போதும் உள்ளத்தில் நன்றி உணர்வோடு இரு. உனக்கான ஆசீர்வாதங்களை நான் கொடுத்து உன் வாழ்க்கையை சந்தோஷமாக ஆக்கி காட்டுகிறேன். அடுத்தடுத்து பெரிய மகிழ்ச்சியை உன் கைகளில் கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கையின் பாதை சில நேரங்களில் குழப்பமாக இருந்தாலும் கூட அதையும் தாண்டி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன். என் குரல் உன் இதயத்தில் ஒலிக்கட்டும். உன் குடும்பம் எப்போதுமே அமைதியாக மகிழ்ச்சியாக மாறட்டும். உறவுகளுக்குள்ள நல்ல அன்பும் பாசமும் கருணையும் நிறைஞ்சு இருக்கட்டும். உனக்கு எல்லாமுமாக இந்த வராகி அம்மா நான் இருந்து உன்னை ஊக்கப்படுத்தி உனக்கான வெற்றியை தரப்போகிறேன். நீ மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது அந்த உதவி உன் வாழ்க்கையிலேயும் வெற்றி கதவுகளை திறக்கும். இப்போது நான் சொல்கிறத அமைதியாகவும் உறுதியாகவும் நம்பிக்கையோடும் நீ கேட்டாலே போதும். உனக்கான ஆசீர்வாதங்களை நான் கொடுத்து உன் வாழ்க்கையை வெற்றியால் நிரப்பி விடுவேன். என்னுடைய அருளால் நீ வாழ்க்கையை வலிமையாக வாழப்போகிறாய் என் செல்லமே. உனக்கு எல்லாமுமாக இருக்கும் இந்த வராகியம்மா இப்போதே உன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி காட்டுறேன். வாழ்க்கைன்ற அந்த புத்தகத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு புது புது பக்கம்தானே எழுதப்படுகிறது. இன்றைக்கும் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கணுன்றது உன்னுடைய எண்ணங்களும் செயல்களும் தான் தீர்மானிக்கிறது. அதனால் எப்போதும் காலையில் எந்திரிக்கும் போதே இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்குன்ற நம்பிக்கையோடு எழுந்திரு. வாழ்க்கையின் சவால்களை சந்திக்க பயப்படாதே. சவால்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்கும் போதுதான் அது இன்னும் உனக்கான வலிமையை அதிகப்படுத்தும். நீ போகக்கூடிய பாதையில் உனக்கு வழிகாட்டியாக நான் இருந்து உனக்கான வாழ்க்கைக்கான வெளிச்சத்தை கொடுப்பேன். நீ எப்போதும் உன் உள்ளத்தில் சோம்பலை அனுமதிக்காதே. சோம்பலை உடைத்து உழைப்பை நீ அதிகரிக்கும் போது அந்த உழைப்பின் மூலமாகவே உன் வாழ்க்கைக்கான வெற்றியும் உன்னை வந்து சேர்ந்துடும். இனிய சொற்களை பேசக்கூடிய என் செல்லப்பிள்ளையான உனக்காக எல்லாமுமாக இந்த வராகி அம்மா நான் இருக்க போகிறேன். எந்த சூழ்நிலையும் என்னால் முடியுமான்னு மட்டும் நீ யோசிக்காத. உன்னால் முடியாத ஒரு விஷயம் இந்த உலகத்தில் யாராலுமே முடியாதுன்றதை நம்பு. மற்றவங்க செய்கிற ஒரு காரியம் அவங்களால முடியுதுன்னா கண்டிப்பாக உன்னாலையும் செய்ய முடியும். என்னால் எல்லாமே முடியும்னு நீ உறுதியான நம்பிக்கையோடு உனக்கான செயல்களை செய்ய பழகு. இந்த வராகி அம்மாவின் அருளால் நீ துணிவையும் தெளிவையும் தைரியத்தையும் பெற்று வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறாய் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை திசையற்ற காற்று போல. அதுவே ஒழுக்கம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உன் வாழ்க்கையை அழகானதாக மாற்றிட முடியும். உன் கண்கள் எப்போதும் நல்லதை பார்க்கும்படியும், உன் செவிகள் எப்போதும் நல்லதை கேட்கும்படியும், உன் நாவுகள் எப்போதும் இனிமையானதை பேசும்படியும், உன் கரங்கள் எப்போதும் நல்லதை செய்யும்படியும், மொத்தத்தில் உன் வாழ்க்கையே தெய்வீகமாக ஆகும்படியும் இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். அப்படி செஞ்சுதான் உனக்கான வாழ்க்கையில் இன்பத்தையும் மகிழ்ச்சியும் அள்ளி கொடுக்க வந்துள்ளேன். இப்போது உனக்கு இருக்கும் துன்பங்களை நினச்சி நீ மனம் தளர வேண்டாம். இது ஒரு சாதாரண மேகம்தான். இந்த தற்காலிக மேகம் கரைந்து காணாமல் போகும். அதற்கு பிறகு சூரியன் ஒளிர்வதைப் போல சந்தோஷம் உன் வாழ்க்கையில் பிரகாசிக்கும். நீ எப்போது என்னை கூப்பிட்டாலும் இந்த வராகி அம்மா உனக்காக ஓடி வருவேன்றதை புரிஞ்சுக்கோ. இனி அடுத்தடுத்து உன்னுடைய எல்லா முயற்சிகளுக்கும் நான் வெற்றியை தரப்போகிறேன். என்னுடைய அருளால் உனக்கான நல்லதையும் நிச்சயம் நடத்தி தருவேன்றதை புரிஞ்சு நம்பிக்கையோட காத்திரு. உன்னுடைய நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல நல்ல பலன்களை இந்த வராகி அம்மாவே தருவேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் உன்னுடைய நல்ல எண்ணங்கள் என்பது மிகப்பெரிய மந்திரம் போல. நல்ல எண்ணங்களை எப்போதும் உன் மனசில் வச்சுக்கிட்டு நீ நல்ல செயல்களை செய்யும்போது என்னுடைய அருளால் கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெற்று நீ மகிழ்ச்சி அடைய மனநிலை உடைய நல்ல வாழ்க்கையை வாழ முடியும் என் செல்லமே.